சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நம்மளோட நேயர்கள் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருந்தீங்க, அக்கா பாபாவோட ஆர்த்தி அந்த மீனிங் சொல்லுங்க அப்படின்னு. பல பக்தர்கள் கேட்கும் பொழுது எல்லாம் கமெண்ட்ஸில் ரிப்ளை என்ன கொடுப்போம் அப்படின்னா, கண்டிப்பாக கூடிய விரைவில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்ருப்பேன் இல்லையா. நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி பாபாவோட 4 ஆர்த்தி நான் ஏற்கனவே பாடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக பக்தர்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பாபாவுக்கு 4 ஆரத்தி இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். காக்கட ஆரத்தி, அதாவது அது காலை ஆரத்தி. மத்தியான ஆரத்தி அப்படிங்கிறது மத்தியானம் பாபாவுக்கு பாடக்கூடிய ஆரத்தி. தூப் ஆரத்தி அப்படிங்கிறது சாயங்காலம் பாபாவுக்கு பாடக்கூடிய ஒரு ஆரத்தி. ஷேஜ் ஆரத்தி அப்படிங்கிறது பாபாவுக்கு நைட் நம்ம பண்ணுற ஆரத்தி. இதில் நம்ம 4 ஆர்த்தியும் நான் பாடி என்னோட குரலில் நம்மளோட சாய் சங்கரா சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் கேட்கல அப்படின்னா அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பாபா ஆர்த்தி எல்லாமே மராட்டியில் இருக்குது. சரி, இந்த மராட்டியில் நம்ம பாடுறோமே அதற்கான அர்த்தம் என்ன அப்படி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது இல்லையா. அந்த மராட்டி எடுத்து தமிழில் உங்களுக்கு அர்த்தம் முதல்ல நம்ம காக்கட ஆர்த்தி, அதாவது பாபாவோட காலை ஆரத்திக்கு நான் முடிச்சாச்சு. பல பக்தர்கள் அதை கேட்டிருப்பீங்க. அந்த அர்த்தம் கேட்காத பக்தர்களுக்காக அந்த லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போது பாபா பக்தர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை கேட்டால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்னன்னா, இன்னைக்கு சிவராத்திரி இல்லையா. இந்த மகா சிவராத்திரியிலேருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை பாபாவோடைய அந்த மத்தியான ஆர்த்தியில் ஒரு பாடல், அதை அபங்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு பாடல் எடுத்து அதோட அர்த்தம் உங்களுக்கு நான் தமிழில் சொல்ல போகிறேன். அதனால இந்த நாளன்று சிவபெருமானை மனதார பிரார்த்தித்து பாபாவோடைய மத்தியான ஆர்த்தியோட முதல் பாடல் என்ன, அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த முதல் ஆர்த்தியிலேயே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஆர்த்தி முதல்ல இயற்றியவர் யாரு அப்படின்னா கிருஷ்ண ஜோகீஸ்வர் பீஷ்ம. அப்போ இந்த ஸ்ரீ கிருஷ்ண ஜோகீஸ்வர் பீஷ்ம இந்த ஆரத்தியில் என்ன எழுதியிருக்கார் முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாடல் வரி வரியாக உங்களுக்கு அர்த்தம் சொல்ற இருந்தாலும் சிவராத்திரி அன்னைக்கு எவ்வளவு அழகாக அமைஞ்சிருக்கு அப்படின்றதற்காக நான் சொல்கிறேன். நம்ம எல்லாரும் ராமநாமத்தை தினம் தினம் சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணுற ஒரு வழக்கம். அது பாபாவே பக்தர்களுக்கு சொல்லியிருக்கார். ஆனால் அந்த சிவபெருமானே ராமநாமத்தை சொன்னார் அப்படிங்கிறது சில பேருக்கு தான் தெரியும் இல்லையா. அதுதான் இந்த ஆர்த்தியில ஸ்ரீ கிருஷ்ண ஜோகேஸ்வர் பீஷ்ம என்ன எழுதியிருக்கார், ராமாதவ அப்படின்னு எழுதியிருக்கார். அப்படின்னா யாரு? ராமா அப்படின்னா லக்ஷ்மி. இது ரமா இல்லை, இந்த இடத்துல சொல்லும் பொழுது ராமர்னு நினைச்சுப்போம். ஆனா தவா அப்படின்னா என்னன்னா ஹஸ்பண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ராமாதவ அப்படின்னா அந்த லக்ஷ்மியோடைய கணவரா இருக்கக்கூடிய விஷ்ணு, அவர் தான். அதுதான் விஷ்ணு ராமர் எல்லாரும் ஒண்ணுதான். அப்போ அந்த இடத்துல ராமர்னு நம்ம ராமரை நேரா அவர் சொல்லல, ரமாதவ அப்படிங்கிறது லக்ஷ்மியோடைய கணவராக சொல்லியிருக்கார். அந்த சிவபெருமானே ராமநாமத்தை தினம் தினம் தியானம் பண்ணார் அப்படின்றது கரெக்டா இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த மத்தியான ஆர்த்தியோட அர்த்தத்தை பார்க்குறோம். ஒரு அர்த்தமும் தெரிஞ்சு மத்தியான ஆர்த்தி முதல்ல நீங்க பாடல் கேட்குறீங்க. இந்த பாடலை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த அர்த்தம் நீங்க கேட்குறீங்க. சீக்கிரமா அந்த ஒரு வாரம் கேப் நான் உங்களுக்கு எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு சண்டே தான் இந்த எபிசோட் வரப்போகுதுன்னு சொன்னேன். அந்த ஒரு வாரத்துக்குள்ள மத்தியான ஆர்த்தி ஒரு பாடலும் சேர்ந்து என் கூட நீங்க குவிக்கா பைஹார்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பாபாவோட ஆர்த்தி பாடுறது அப்படிங்கிறது பரமானந்தம். அந்த பரமானந்தத்தை நீங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. பஞ்சாரதி கரு பாபாஞ்சி ஹாரதி கரு சாயிஞ்சி ஹாரதி கரு बाबांची हारती उठा उठा हो बांधव हो वाळुवार माधव साईर माधव हो वाळुवार माधव करुणिया स्थिर मान पाहु गंभीर हे ध्यान साईंची हे ध्यान पाहु गंभीर हे ध्यान कृष्णनाथ दत्त साई जडो चित्त तुझे पाई चित्त बाबा पाई जडो चित्त तुझे पाई.
மத்தியான ஆர்த்தியோட முதல் பாடலோடைய முதல் வரி நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறார்? கேவுனி பஞ்சாரதி கரும் பாபாஞ்சி ஆரதி. இப்போ பஞ்சாரதி அப்படிங்கிறது நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்க, இதுதான் அந்த பஞ்சாரதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பஞ்ச முகங்கள் இருக்கு இல்லையா, அப்போ அந்த ஆரத்தி தட்டு, பஞ்ச ஆரத்தி, அந்த தீபாராதனை தட்டை கேவுனி பஞ்சாரதி, என்னுடைய கரங்கள்ல எடுத்து அந்த பஞ்சாரத்தி, அந்த தீப தட்டை நான் தயாராக வைக்கிறேன். எதுக்கு? கரும் பாபாஞ்சி ஆரத்தி. எதற்காக நம்ம கையில தயாராக வைக்கிறோம் அப்படின்னா, கரும் அப்படின்னா பண்றது, கரும் பாபாஞ்சி, பாபாக்கு ஆரத்தி பண்றதுக்காக அந்த பஞ்சாரத்தி, அந்த தீபாராதனை காமிக்கிறதுக்கு அந்த தட்டை பஞ்சாரத்திய நான் ரெடியா வச்சிருக்கேன் பாபா, நான் தயாரா காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு முதல் வரியில சொல்றார். மறுபடியும் என்ன சொல்றார்? சாயிஞ்சி ஆரத்தி கரும் பாபாஞ்சி ஆரத்தி. அடுத்த வரியும் அதே தான் சொல்றார். அவ்வளோ ஆசை. இப்போ பாபா உங்களுக்கு ஆரத்தி பண்றோம், சாய் தேவா உங்களுக்கு ஆர்த்தி பண்றோம், அந்த பாபாக்கு நம்ம ஆர்த்தி பண்றோம் அப்படின்னு பாபா மேல அவ்வளோ அன்போட அந்த ஆரத்தி பண்றோம், ஆர்த்தி பண்றோம். இந்த ஆர்த்தி பண்றதுக்கு அந்த ஆசை எவ்வளோ அழகா இந்த இடத்துல காமிச்சிருக்காரு பாருங்க. இதுதான் முதல் வரியில சொல்லியிருக்கார், முதல் 2 வரிகள்ல. அப்போ கேவுனி பஞ்சாரதி கரும் பாபாஞ்சி ஆரத்தி, சாயிஞ்சி ஆரத்தி கரும் பாபாஞ்சி ஆரத்தி. இப்போ இந்த 2 வரிகள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்த வரி பாருங்க. உட்டா உட்டா ஹோ பாந்தவ ஓவாளுஹா ரமாதவ. எவ்வளோ அழகான வரி. உட்டா உட்டா அப்படின்னா எழுந்துரு பாபா, எழுந்துரு அப்படின்னு சொல்றோம். இந்த பாந்தவ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உட்டா உட்டா ஹோ பாந்தவா. இப்போ பாந்தவா அப்படின்னா ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன், ஒரு உறவினரை நம்ம எழுப்புறோம் அப்படின்னா பொதுவாக இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஹிந்திலேயே நீங்க பொதுவா சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மரியாதையா நம்ம சொல்லும்போது உட்டியே அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம மரியாதையோட சொல்லும்போது இந்த இடத்துல உட்டா உட்டா ஓ பாந்தவ, எழுந்துரு பாபா அப்படி நம்ம க்ளோஸா நம்ம யாரையோ நம்ம க்ளோஸ் ரிலேஷனை கூப்பிடுறோம்னா எவ்வளோ உரிமையோடு எழுந்துரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாபா எழுந்துரு பாபா எழுந்துரு, உட்டா உட்டா ஹோ பாந்தவ. அந்த இடத்துல பாருங்க, ஓவாளுஹா ரமாதவ. நான் இப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த இடத்துல யாரு சொல்றார்? லக்ஷ்மியோடைய கணவரான அந்த விஷ்ணு, விஷ்ணுவுக்கு ரமாதவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்போ விஷ்ணுவுக்கு பலாயிரம் நாமாக்கள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு நாமா ரமாதவ. அப்போ இந்த இடத்துல யாருக்கு ஆர்த்தி பண்றோம்? அந்த விஷ்ணுவான பாபா ராமர் தான். அது நம்ம சாய் சச்சரித்திரம்ல படிச்சிருக்கோம் இல்லையா. இதெல்லாம் பக்தர்கள் அனுபவித்ததுனாலதான் இந்த இடத்துல அவர் எழுதியிருக்கலாமே ஓவாளுஹா சாயி அப்படின்னு எழுதியிருக்கலாம். ஆனா எதற்காக ரமாதவ, அந்த விஷ்ணு பகவான் லக்ஷ்மியோட கணவரான விஷ்ணுவுக்கு இந்த ஆரத்தி பண்றோம். விஷ்ணுவும் ராமரும் பாபாவும் வேறு கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத இந்த இடத்துல மறுபடி ரொம்ப அழகாக ஸ்ரீ கிருஷ்ண ஜோகீஸ்வர் பீஷ்மர் நம்மளுக்கு காமிச்சிருக்கார். அடுத்த வரியில அவர் என்ன சொல்லியிருக்கார்? மறுபடியும் சாயி ரமாதவ. அந்த இடத்துல மறுபடி பாருங்களேன், முதல் 2 வரிகள்ல பார்த்த மாதிரி இந்த இடத்துல சாயி தான் அந்த ரமாதவன் அப்படின்னு சொல்றார். அந்த இடத்துல ஓவாளுஹா ரமாதவ. அந்த சாயி யாரு? அந்த ரமாதவனான அந்த சாயிக்கு நம்ம ஆர்த்தி, அந்த பஞ்சாரத்தியை இப்ப பண்றோம் அப்படின்னு சொல்றார். இதுதான் அடுத்த 2 வரிகள். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது உட்டா உட்டா ஹோ பாந்தவா ஓவாளுஹா ரமாதவ, சாயி ரமாதவ ஓவாளுஹா ரமாதவ. இந்த 2 வரிகளுக்கு தான் அர்த்தம் பார்த்தோம். இதுவும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்த 2 வரியில பாருங்க, கருணியா ஸ்திரா மன. இப்போ மன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் புரியணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். சான்ஸ்கிரிட்ல இருக்கு, மராட்டியில இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மீனிங் புரியணும். மன் அப்படின்னா மைண்ட். அப்போ கருணியா ஸ்திராமன, ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மனசு எப்படி அலப்பாயக்கூடாது, ஸ்திரமா இருந்தா கருணியா ஸ்திராமனு பாஹு கம்பீரஹே தியான. அந்த கம்பீரமான அந்த சாயிய நம்ம எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னா ஸ்திரமான மனசோட தியானம் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு ஆர்த்தி பண்றோம். இப்ப பாபாக்கு நீங்க ஆர்த்தி காமிக்கிறீங்க, ஆரத்தி தட்டு ஆரத்தி பாபாக்கு, ஆனா மனசு வேற எங்கேயோ இருந்தா அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் இந்த இடத்துல அவர் சொல்றார், கருணியா ஸ்திரா மன, ஸ்திரமா மனசை வச்சுக்கோங்க, பாஹு கம்பீரஹே தியானம், அந்த கம்பீரமான அந்த சாயியை நினைச்சு
நம்ம என்ன பண்றோம்? சாயிஞ்சி ஹே தியான பாஹு கம்பீர ஹே தியான. இப்போ இந்த இடத்துல சொன்னா அந்த கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாபாவை அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே நீங்க பாபா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறார் அப்படின்னா எவ்வளோ அப்படியே கம்பீரமா இருப்பார். அந்த கம்பீரமான சாயிக்கு நம்ம அந்த ஆரத்தி காமிக்கிறோம்னா அந்த பிரகாசத்துல ஏற்கனவே பாபா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும்னு சொல்லுவோம். அதுவும் அந்த தீபாராதனை காமிக்கும் பொழுது அவ்வளவு எவ்வளோ அழகா இருப்பார். அந்த சாயிய நம்ம அப்படியே மனசார தியானம் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். அப்போ கருணியா ஸ்திரமான பாஹு கம்பீரஹே தியான, சாஹிஞ்சிஹே தியான பாஹு கம்பீரஹே தியான அப்படின்னு இந்த இடத்துல அவரு நீங்க மனசார பாபாவை தியானம் பண்ணணும் அப்படின்னு இந்த 2 வரிகள்ல சொல்றார். இப்ப இந்த 2 வரிகளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கடைசி 2 வரிகள்ல கிருஷ்ணநாதா தத்த சாயி அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணநாத், அதாவது கிருஷ்ண ஜோகீஸ்வர் பீஷ்மதானே எழுதியிருக்கார். அந்த கிருஷ்ணநாத், கிருஷ்ண சாஸ்திரியான நான் என்ன சொல்றேன்? தத்த சாயி. சாயி யாரு? தத்தா. தத்தா யாரு? சிவா விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகளும் இணைந்தவங்க தான் தத்தாத்திரேயர் அப்படின்னு சொல்றோம். அப்போ கிருஷ்ணநாதா தத்தா சாயி. சாயிராமா பாபாவை முன்னாடி என்ன சொன்னார்? ரமாதவ. இந்த இடத்துல தத்தா அப்படின்னு சொல்றார். அப்போ கிருஷ்ணநாத தத்தா சாயி ஜடோ சித்த துஜே பாயி. அற்புதமான வரிங்க இது. ஜடோ சித்த துஜே பாயி அப்படின்னா எங்களோட மனச உன்னோட அந்த பாதத்துக்கு அப்படியே இழுத்துக்கோ அப்படின்னு சொல்றாராம். எப்படி நம்ம நமஸ்காரம் பண்றோம் இல்லையா? அந்த சிரஸ் எப்படி இருக்கும்? அந்த நம்ம தலை அப்படியே பாபாவோட பாதத்துல பட்டு நமஸ்காரம் பண்றதுதான் சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்றோம். இது அதுதான் சொல்றாரு பாபா, எங்களோட தலைய, எங்களோட சிரஸ் அப்படியே உன் பாதத்துக்கு நீ இழுத்துக்கோ. அடுத்த வரி என்ன? சித்த பாபா பாயி ஜடோ சித்த துஜே பாயி. பாபா எங்க தலையை அப்படியே, எங்க மனசை, என்னோட தலையை அப்படியே இழுத்துக்கோ பாபா, உங்களுடைய பாதத்துல நாங்க சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பாபாக்கு இந்த பஞ்சாரத்திய காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த 2 வரிகள் என்ன சொல்றார்? கிருஷ்ணநாதா தத்த சாயி ஜடோ சித்த துஜே பாயி. சித்த பாபா பாயி ஜடோ சித்த துஜே பாயி அப்படின்னு சொல்லி, துஜே அப்படின்னா உங்களோட, அப்போ பாபாவோட அந்த பாதத்துல நம்மளோட சிரம் தாழ்ந்த நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மனசார சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி நம்மளும் இந்த சமயத்துல மானசீகமா பாபாக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த ஆர்த்தி பாடலுடைய ஒரு அர்த்தமும் நம்ம மனசார பாபா தான் புரிய வைக்கணும். அந்த ஆரத்தி பாடல் நம்ம நாவால பாட முடியுது அப்படின்னா பாபா தான் நம்ம மனசுக்குள்ள இருந்து நம்மளை பாட வைக்கணும் அப்படின்னு இந்த நாளன்று பாபாவை நம்ம பிரார்த்தித்து இன்னைக்கு இந்த முதல் பாடல் ஆர்த்தி அதோட அர்த்தம் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாபாவுடைய மத்தியான ஆர்த்தியோட 2வது பாடல் என்ன, அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.